பலாஜ் போய்க்கோங்க. நான் போன அந்த டபுள் எக்ஸ்போஷர் வீடியோ ஒன்று போட்டோம்ல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் யூஸ் பண்ணி ரொம்ப கடுப்பாக இருப்பேன். பட் இந்த தடவை நம்ம ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு இமேஜோட சேம் ரேஷியோ சைஸ் வந்து எடுத்துக்க போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் வந்துட்டு நார்மல் கிரிட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9:16 ரேஷியோ தான் மேக்ஸிமம் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகாது. அதனால நம்மளால வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஸ்டிச் எடுத்துக்கலாம். ஸ்டிச்சு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே எனக்கு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணணுன்னா அதுக்கு ஃபோட்டோக்கு தான் நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் தருவேன். அப்போ தான் ஃபோட்டோ சாங் இதை பொறுத்து தான் நம்ம வீடியோவும் நல்லா இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவேன். ஸோ இந்த ஃபோட்டோலாம் ஆல்ரெடி வந்துட்டு நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரிவியூ வீடியோ கூட டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த இமேஜ் தான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இமேஜ் வந்துட்டு அதுவே 4 டைம் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துடணும். 4க்கு மேலே போகாதீங்க. நீங்கள் வந்து பிப்பில் போய் ஆட் பண்ணுறப்போ உங்களோட வீடியோ குவாலிட்டி வந்துட்டு இந்த இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்ப டவுன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இமேஜோட குவாலிட்டியும் வந்து ஹையில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிப்பில் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் 3 ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது வீடியோ போய்க்கோங்க. வீடியோ போயிட்டு பேக்ரவுண்டில் சேம் இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. கேன்வாஸில் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து மியூசிக் ஆடியோ போயிட்டு அதில் வந்துட்டு மை மியூசிக் இருக்கும். மியூசிக்லாம் அதில் போட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நான் டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து டைரெக்டாக கிடச்சிடும். ஸோ ஆடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்துட்டு இமேஜையும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிப்புக்கு போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணி எடுத்தோம்ல அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு சைஸ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இமேஜ் குவாலிட்டி குறையும். அதனால தான் நான் முன்னாடியே படித்து சொன்னேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க்குக்கு போய்க்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் லைனை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. நீங்கள் இமேஜை வந்துட்டு 2 ஃபிங்கர் வச்சு எப்படி மூவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த லைனை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ டைரெக்டாக மூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதை கொண்டு போய் மேலே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அதை வீடியோ என்ட்ல கொடுத்துக்கோங்க. என் மைக்கு கொடுக்க மாட்டேன்னு இங்கே ஒருத்தி அழுதுட்டு இருக்கிறோம், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ எண்டிங் கீ ஃப்ரேமுக்கு போயிட்டு இமேஜ் வந்து நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டுக்கு நான் மூவ் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சின்ன ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். அட்ஜஸ்ட் போய்க்கோங்க. அதில் லைட்னஸை குறைச்சிக்கோங்க, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, விக்னெட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் சேம் பிப்புக்கு போய்ட்டும் இதில் என்ன மாதிரி வேல்யூ கொடுத்தனோ அதே வேல்யூ தான் அதுக்கும் நான் கொடுத்தேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் ஷேட் வரும். அதுக்காக ஸோ உங்களுக்கு இது வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கிப் பண்ண சொன்னது உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான். நீங்கள் நான் போகிற வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது. ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு தான். ஸோ இதில் ஒரு பெரிய விஷயமும் இல்லை. உங்களுக்கு வேணா இன்னும் கண்டினியூவாக பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் மூவ் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு லிரிக் வந்து டைப் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இஷ்டம் தான். ஸோ ஃபாண்ட் ஆட் பண்ணுறது, லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து எல்லா லிரிக்லேயுமே வந்துட்டு ஒரு இமோஜி ஆட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரே லிரிக்கை அப்படியே உங்களுக்கு பிடிச்ச அந்த சாங்கில் வந்து இருக்க லிரிக்கை நீங்கள் அப்படியே வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் இஷ்டம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொரியர் பிரிண்ட்ங்கிறது. இது வந்து உங்களுக்கு இன்ஷாட்லேயே கிடைக்கும். இந்த இன்ஷாட்டில் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே கூடை மாதிரி இருக்கும் பாருங்கள். கூடையில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஷாட்டில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாம் காட்டும். அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்